மெய்யன்பர்களே, பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு அத்தியாயங்களையும் ஒவ்வொரு வாரமாக இங்கே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரம் தியான யோகம் பார்த்தோம். இன்றைய தினம் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகம் என்கின்ற ஒரு யோகத்தை பற்றி கிருஷ்ண பரமாத்மா என்ன நமக்கெல்லாம் சொல்லுகிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த தலைப்பிலேயே இருக்கிறது ஞான விஞ்ஞான யோகம். விஞ்ஞானம் என்பதும் ஞானம் என்பதையும் சேர்த்து தருகின்ற ஒரு யோகம் இந்த ஞான விஞ்ஞான யோகம். விஞ்ஞான உண்மைகள் நமக்கு தெரிந்தது தான், எண்ணற்ற விஞ்ஞான உண்மைகள். கிருஷ்ணருடைய காலத்திலே இந்த மின்சாரம் எல்லாம் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த ஒளிப்பதிவு கருவிகளோ அல்லது ஒளிபெருக்கி கருவிகளோ எவையுமே அப்பொழுது கண்டுபிடிக்கப்படவில்லை. அல்லது இந்த கணினியோ எவையுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. இவை எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சி என்று தான் சொல்லுகிறோம். ஆனாலும் இதனுடைய ஆதாரம் என்ன, இவையினுடைய அடிப்படை என்ன, இவைகள் எப்படி இயங்குகின்றன என்பதை பற்றி நமக்கு தெரியாது. ஒரு சமையல் செய்கிறீர்கள் என்றால் அந்த சமையலை உண்பவர்களுக்கு அதில் உள்ள பொருட்களை பற்றிய அறிவு இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. சமையல் சுவையாக இருக்கிறதா என்று தெரிந்தால் மாத்திரம் போதும், அதை சாப்பிட்டு விட்டு ஆக அற்புதமாக இருக்கிறது. ஆனால் சமைக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய உண்மைகள் தெரியும். இந்த உணவுப் பொருளிலே இப்படி எண்ணெய் போட்டு தாளித்திருக்கிறோம், நெய் வார்த்திருக்கிறோம், இந்தந்த பொருள்களை சேர்த்து இருக்கிறோம். இதுதான் அந்த அதில் உள்ளவைகளை பற்றிய அறிவு. அதே போல் இந்த உலகத்தில் இத்தனை விதமான விஞ்ஞானம் என்பது வளர்ச்சி இருக்கத்தான் செய்கின்றன. ஆனாலும் கூட இதனுடைய அடிப்படை விஞ்ஞானம் எது? இவையெல்லாம் சமையல் செய்து சாப்பிடுவதைப் போல நாம் சாப்பிடுகிறோம். ஒரு மின்சாரத்தை வைத்து ஒளியையும் வைத்து விந்தையாக விளையாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மின்சாரம் எப்படி உற்பத்தி ஆகிறது என்கின்ற அந்த அறிவு விஞ்ஞானம். அதை கண்டுபிடித்தவன் விஞ்ஞானி. நமக்கு அந்த விஞ்ஞான அறிவு இல்லை என்றாலும் இவளை நாம் அனுபவிக்கலாம். இதை போன்றதுதான் கண்ண பரமாத்மா சொல்லுகின்ற ஞான விஞ்ஞான யோகத்திலே அவர் இதைத்தான் நமக்கு விளக்குகிறார். எப்படி இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் என்பது எப்படி, அதனுடைய அடிப்படை விஷயங்கள் என்ன, அவை எப்படி இயங்குகின்றன என்று சொல்லுகிறார். அப்படி சொல்ல வருகிறவர் எடுத்த எடுப்பிலேயே யார் என்னை சிரத்தையுடன் வழிபடுகிறானோ அவன் எல்லா யோகிகளையும் விட மேலானவன் என்று சொல்லிவிடுகிறார். யோகிகள் நிறைய பார்த்தோம் அல்லவா? தியான யோகி, கர்ம யோகி, ஞான யோகி, ஞான கர்ம சந்நியாச யோகி, நிறைய யோகிகளை பார்க்கிறோம். ஆனால் என்னை சிரத்தையுடன் வழிபடுகிறவனே எல்லா யோகிகளையும் விட மேலானவன். அப்படி என்றால் யோகிகள் என்பதற்கே நிலைத்தரங்கள் இருக்கின்றன என்பது புரிகிறது. யோகிகள் என்பது பொதுவாகவே ஒரு யோகி ஒரு ஞானி என்று சொல்லிவிட்டாலும் கூட அவர்களிலே படித்தரங்கள் இருக்கின்றன என்பது கிருஷ்ணருடைய வார்த்தையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவர் எல்லா யோகிகளையும் விட மேலான யோகி என்று சொல்லுகிறார். அது யார் என்றால் யார் என்னை சிரத்தையுடன் வழிபடுகிறானோ. சிரத்தை இல்லாமல் வழிபடுகிறது என்பது இருக்கும் இல்லையா? சிரத்தையாக அதில் ஒரு ஈடுபாடே இல்லாமல் ஒரு சம்பிரதாயத்திற்காக மந்திரம் சொல்லியோ அல்லது வேறு விதமான வழிபாடு முறைகளையோ ஒரு சாஸ்திரத்திற்காக செய்துவிட்டு செல்லுவது, அது சிரத்தையற்ற வழிபாடு. ஆனால் இறைவனை யார் சிரத்தையுடன் வழிபடுகிறானோ, அந்த வழிபடுதல் என்பது சிரத்தையாக யார் பூஜிக்கிறானோ அல்லது எண்ணுகிறானோ அவனை எல்லா யோகிகளையும் விட மேலானவன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது நிறைநிலைக்காக முயலும் எண்ணற்ற மக்களும், இப்போ எண்ணற்ற மக்களும் எல்லா மக்களும் முயலுவதில்லை. இப்போ எல்லோருமே இருக்கிறார்களே தவிர உலகத்தில் எல்லோரும் சென்று நீங்கள் என்ன எந்த வாழ்க்கை வாழ்கிறீர்கள், நான் ஒரு தொழில்நுட்ப கலைஞனாக இருக்கிறேன், நான் ஒரு சினிமா கலைஞனாக இருக்கிறேன், அல்லது நான் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறேன், அல்லது நான் கலைத்துறையிலே, இப்படியே சொல்லி கொண்டு போவார்கள். எல்லா மக்களும் யாரும் நான் ஒரு முழுமை அடைவதற்காக வாழ்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். நிறைநிலை என்று சொன்னால் என்ன பொருள்? முழுமை.
அந்த நிறைநிலையை எட்டி பிடிப்பதற்காக நான் வாழ்கிறேன், முழுமை அடைவதற்காக வாழ்கிறேன் என்று சொல்லுபவர்கள் மிகவும் அரிதாகத்தான் இருப்பார்கள். அப்படி வாழ்கிறவர்களும் அரிதாகத்தான் இருப்பார்கள். அப்படி அந்த மாதிரி நிறைநிலைக்காக முயலுகிற மக்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்தால் அவர்களே எண்ணற்ற மக்கள் இருப்பார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் ஒன்றும் குறைவாக இருக்க மாட்டார். நிறைய மக்கள் அப்படி எடுத்தாலே ஒரு 120 கோடியில் ஒரு 10 கோடி பேராக தேர்வார்கள் இல்லையா? 120ற்கு 10 கோடி எங்கேயோ ஒரு 100லே ஒருவர் 1000லே ஒருவர் என்று எடுத்தால் இருப்பார்கள். அவர்களுள் யாரோ ஒருவர் தான் என்னை உள்ளபடி அறிகிறான் என்கிறார் கிருஷ்ணர். அப்படி எண்ணற்ற மக்கள் முயற்சி செய்தாலும் அதிலே எல்லோருமே இறைவனை முழுமையாக தெரிந்து கொள்வதில்லை. யாரோ ஒருவன் தான் என்னை உள்ளபடி முயலுகிறான் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் ஞான விஞ்ஞான விளக்கத்திற்கே வருகிறார். இந்த விஞ்ஞான உலகத்திலே எப்படி தன்னுடைய சக்தி இந்த பௌதிக உலகில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 8 விதங்களாக பிரிந்திருக்கின்றன என்று சொல்லுகிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? பஞ்சபூதம் என்றால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5 பஞ்சம் என்றால் 5. இந்த 5 வித அடிப்படை தத்துவங்கள் தான் இந்த மொத்த உலகத்தையுமே இயக்கி கொண்டிருக்கின்றன. புரிகிறது அல்லவா? நிலம் என்கின்ற பூமி, நீர் என்கின்ற தண்ணீர், நெருப்பு உங்களுக்கு தெரிந்தது தான், காற்று வீசுகிறது, துர்வாடை அடிக்கிறது, அங்கே ஒரு வாசனை பொருளை வைக்கிறார்கள். காற்று நாம் சுவாசிக்கின்றதில் நம்முடைய பிராணவாயு சக்தி வருகிறது. நிறைய காற்று சம்பந்தமான விஷயங்கள். காற்று, ஆகாயம் என்பது இந்த வெட்டவெளி, அண்டவெளி. இப்படி கையில் இப்படி வைத்தால் அந்த கைக்குள்ளே அடங்குவது ஒன்றுமே பொருள் இல்லை. ஆனாலும் அந்த காற்றையும் எடுத்து விட்டால் அந்த இடத்துல இருப்பது வெட்டவெளி. இந்த 5 விஷயங்கள், இந்த 5 விஷயங்களுக்காக 5 வித பஞ்சபூத தலங்களே இருக்கின்றன. சிவபெருமானுடைய சைவ மதத்திலே 5 பஞ்சபூத தலங்கள் இருக்கின்றன. நிலத்திற்கு காஞ்சிபுரம், நெருப்பிற்கு அண்ணாமலை, திருவண்ணாமலை, தண்ணீருக்கு திருவானைக்கா, திருச்சி திருவானைக்கா, காற்றிற்கு காளஹஸ்தி, ஆகாயத்திற்கு சிதம்பரம். இந்த 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று இவைகளுக்கு பெயர். சிவபெருமானுடைய 5 பஞ்சபூத தலங்கள் என்று இவைகளுக்கு பெயர். இந்த அது போகட்டும், கிருஷ்ணர் சொல்வதற்கு வருவோம். இந்த 5 விதமான அடிப்படை தத்துவங்கள் தான் நம்முடைய எல்லாமே. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை புதைத்து விட்டால் அவனுடைய உடம்பில் இருப்பவை இந்த 5 குருக்களாக பிரிந்து அதிலே கலந்து விடுகின்றன. இதான உண்மை. மண்ணிலே வந்தவன் மண்ணிலே போனான், புதைத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு சில காலம் கழித்து தோண்டி பார்த்தால் எலும்பு மட்டும்தான் இருக்கிறது. அப்படியானால் என்ன? அந்த உடம்பில் இருக்கிற நிலம் சம்பந்தமான பொருள் எல்லாம் நிலத்தோடு கலந்து விட்டன. நீர் சம்பந்தமான பொருள் எல்லாம் சலசலவென்று பிரிந்து அவை திரவங்களாக அவைகளோடு கலந்து விட்டன. நெருப்பு செத்தவுடனே அதுவும் செத்து போய் விடுகிறது. மனிதனுக்கு உடம்பெல்லாம் ஜில்லிட்டு போய்விட்டது, செத்து போய்விட்டான். நெருப்பு எப்பொழுதோ காணாமல் போய்விட்டது. காற்றும் அடங்கி போய்விட்டது. இருந்தாலும் உள்ளே இருக்கிற வேறு விதமான வாயுக்கள் எல்லாம் அவை பிரிந்து காற்றோடு கலந்து விடுகின்றன இல்லையா? ஆகாயம் என்பது வெட்டவெளி. அது மண்டை ஓட்டை நீங்கள் எடுத்து போது அது உள்ளே இருக்கும் காலியான இடம். இப்படி நம்முடைய உடம்பு இறந்த பிறகு பஞ்சபூதத்திலே அந்த எலும்பு கூட நிலத்தோடு சம்பந்தப்பட்டது. நிலம் என்கின்ற மண் என்கின்ற தத்துவத்தோடு தான் அதுவும் சம்பந்தப்பட்டது. கிருஷ்ணர் சொல்லுகிறார், இந்த மொத்த உலகமே இந்த 5 விதமான பஞ்சபூதங்களும் அது இல்லாமல் நாம் உயிரோடு வாழ்கிறோம் அல்லவா? அதற்கு என்ன தேவைப்படுகிறது? மனம், புத்தி, அகங்காரம் இல்லையா? புத்தி சித்த அகங்காரம்னு சொல்லுவாங்க பொதுவாக. மனம், புத்தி, அகங்காரம். மனம்னா நம்மளுக்கு தெரியல, மனசு கஷ்டமாகுது. இந்த மனசு கஷ்டமாகுதுன்றே அந்த மனசு எங்க பார்த்துக்கிறியான்னு கேட்டால் பார்த்து கிடையாது. ஆனால் மனசு இருக்கிறதோடு தான் அவன் பேர் மனசன். மனசு இருக்கிறவன் மனசன் இல்லையா? மனம் என்பது இருக்கிறது, புத்தி இருக்குது இல்லையா? ஏதாவது தப்பு செஞ்சுட்டா உனக்கு புத்தி இருக்குதா கேட்குறாங்க இல்லையா? உனக்கு புத்தி இருக்குதா என்று கேட்க. அப்போ புத்தி இருக்கிறது. மனம், புத்தி, அகங்காரம், நான் என்கின்ற எண்ணம். இந்த எண்ணம் இல்லைனா மனிதனால் வாழ முடியாது. தூக்கிக்கினே இருக்கிறான்,
அவன் எப்படி எழுந்துக்கிறான்? அந்த நான் என்ற எண்ணம் வருது. எழுந்து வேலைக்கு போகணுமே, சம்பாதிக்கணுமே, போகணுமே, வரணுமே, இன்றைக்கி திட்டுவாங்க ஆஃபீஸில், தடபுடா ஓடு. அதுதான் அகங்காரம் இல்லையா? திரும்ப வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கிறவங்க அந்த அகங்காரத்தை அடக்கி திரும்ப தூங்க வச்சுடுவாங்க. அப்புறம் தூங்கிட்ட உடனே அது அகங்காரம் சேர்ந்து தூங்குது உள்ள. ஆனால் இந்த மனம், புத்தி, அகங்காரம் இந்த 8 விதங்களாக என்னுடைய சக்தி தான் பிரிந்திருக்கிறது. அதாவது இறைவனுடைய சக்தி தான் பிரிந்திருக்கிறது. அதாவது கிருஷ்ணர் சொல்லுகிறார், கிருஷ்ணருடைய சக்தி தான், எனது சக்தி தான் இந்த 8 விதமாக பிரிந்திருக்கிறது. புரிகிறதா உங்களுக்கு? இதில் விஞ்ஞானம் இருக்கிறது. இதான் அடிப்படை விஞ்ஞானமே தான். நீங்கள் எல்லோருமே இதை தெரிந்தவுடன் நீங்களாம் விஞ்ஞானிகள் தான். அந்த விஞ்ஞானத்தின் உள்ளே கலவை தான் மற்றவை எல்லாம். தண்ணீரோடு சம்பந்தப்பட்ட எண்ணெயை எடுத்து ஊற்றி தாளிக்கிறீர்கள். ஆஹா, இது ஒரு நீர் தத்துவம் எடுத்து தாளிக்கிறோம். அந்த மண் தத்துவத்தை அரிசி எடுத்து கலைந்து அதில் போடு, அது மண் தத்துவம். நெருப்பு மூட்டை அடுப்பு பற்ற வைக்கிறீர்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், கமகமன்னு வாசனை வருகிறது. அதை எடுத்து சாப்பிட்டு விடுகிறீர்கள். இது 5 விஷயங்கள் சேர்ந்து ஒரு உணவை சமைக்கிறீர்கள். அதில் இந்த உடம்பில் இருக்கிற மனம், புத்தி, அகங்காரம் இருக்கிற இந்த உடம்பு உள்ள அதை தள்ளி விட்டுறீங்க இல்லையா? அது உள்ளே போய் நல்லா செரிமானம் ஆகி ஒரே சந்தன வாசனையாக வெளியில் போகுது. ஒன்றுக்கு வெளியே போகும்போது எவ்வளோ வாசனை அடிக்குது உங்களுக்கு தான் தெரியும். கம்ம கம்மன்னு பன்னீர் வாசனை அடிக்குது. வஸ்தி ஜாதியாக இருந்தால் பன்னீர் வாசனை அடிக்கும், மட்ட ஜாதியாக இருந்தால் நாற்று அடிக்கும்னு எனக்கு சொல்லவே முடியல. வஸ்தி ஜாதிக்கு லெட்டின் கட்டிய ஒரே சந்தன வாசனை கமக்குன்னு சொல்லவே முடியல. உலக அழகி கக்கூஸ் போகிறா, அவ்வளோ வாசனையாக இருக்குன்னு தெரியுமானும் சொல்ல முடியல. எல்லாமே கப்பாக தான் இருக்குது. அருந்தின மனமாம் புனைந்தன அழுக்காம். இவைகள் இது இருக்கட்டும். இது தத்துவம், விரக்தி தத்துவம். அதுக்கிட்ட போகாதீங்க. விஞ்ஞான தத்துவத்துக்கு தரும். இந்த 5 நீங்கள் இங்கே வகுப்பிலே கலந்து கொள்கிற நீங்கள் உங்களை யாராவது கேட்டால் இதை சொல்ல வேண்டும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற பஞ்சபூதங்களும் மனம், புத்தி, அகங்காரம் என்கின்ற 3ம் மொத்தம் 8 விதங்களாக அதே இறைவனுடைய சக்தி தான் இப்படி பிரிந்திருக்கிறது என்று கிருஷ்ணர் சொல்லுகிறார். ஆனால் இது மாத்திரமே போதாது என்கிறார். இதை விட மேலான, இது எனது சாதாரண சக்தி. கிருஷ்ணர்கிட்டயே சாதாரண சக்தின்னு ஒன்று இருக்குது, மேலானது வாழ்க்கைக்கு ஆதாரமாயம் உள்ள சக்தி வேறுன்றார். இது எப்படி? இந்த இடம்தான் நமக்கு கீதை தேவைப்படுகிறது. இந்த இடம்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய. ஏன்னா இதுவரை சொன்னதெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். கீதையிலே கிருஷ்ணர் அப்படி பிரத்யேகமாக என்ன சொல்லுகிறார், விசேஷமாக என்ன சொல்லுகிறார், அல்லது சிறப்பாக என்ன சொல்லுகிறார் என்றால், இது எல்லாம் எனது சாதாரண சக்தி சொல்லிட்டார். இதைவிட மேலானதும் வாழ்க்கைக்கு ஆதாரம் உள்ள சக்தி வேறு. அந்த சக்தியால் தான் உலகம் தாங்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்வம் வந்துடுச்சு பாரு. ஆஹா, அப்போ இதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது. எல்லா உயிர்களும் இந்த 2 சக்தியால் தான் தோன்றுகின்றன. இந்த அண்ட சராசரத்தின் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் நானே காரணம் இல்லையா? இந்த 2 சக்தின்னு பிரிச்சுட்டார். எது? இந்த 8 விதமாக பிரிந்திருக்கிறது எல்லாம் ஒரு சக்தி, சாதாரண சக்தி. இது இல்லாமல் வாழ்க்கைக்கு ஆதாரமாய் உள்ள சக்தி மேலான வேறு ஒரு சக்தி. இந்த 2 சாதாரண சக்தியும் இந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாய் உள்ள மேலான ஒரு சக்தியும் 2ம் சேர்ந்துதான் இந்த உலகம் தாங்கப்படுகிறது. இது எல்லா உயிர்களும் இந்த 2 சக்தியால் தான் தோன்றுகின்றன. அண்ட சராசரத்திற்கும் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் நானே காரணம், எனக்கு மேலானது எதுவும் இல்லை அப்படின்றார். இப்போ நம்ம கிருஷ்ணரை ஜெயிக்க முடியாது. ஏன்? அந்த மேலான சக்தி எதுன்னு கேட்டால் நம்மளுக்கு சொல்ல தெரியாது. ஆஹா, மாட்டிக்கணும்டா. இது வரைக்கும் சொல்லிட்டோம், இந்த 5 சொல்லிட்டோம். அதே மாதிரி மனம், புத்தி, அகங்காரம் சொல்லிட்டோம். அப்போனா அந்த மேலான சக்தி ஒன்று இருக்குதுன்றார, அது தெரியாது. அதை தெரிந்து கொள்கிறவன் தான் இந்த இடத்திலே விஞ்ஞானி, ஞானி. புரிகிறதா? எப்படி வருகிறது பார். அப்போ கிருஷ்ணர் இதை சொல்கிறார் அர்ஜுனர். சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அர்ஜுனா, கிருஷ்ணர் என்பவரை ஒரு மனித வடிவமுள்ள ஒரு மனிதனாகத்தான் எல்லா மக்களும் காண்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே தான் எந்தெந்த இடத்தில் எப்படி இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கீதை தோன்றி 5000 ஆண்டுகளாக ஆகிவிட்டன. ஆனாலும் கூட கிருஷ்ணர் சொல்ற இந்த தகவலில் நம் கையில் வந்து சேரவில்லை.
ராதாகிருஷ்ணா கோபி கிருஷ்ணானே வந்து சேருது, அதை பாட்டு பாடியே டான்ஸ் ஆடி கூத்தடிச்சுட்டே போறானே தவிர, கிருஷ்ணர் வந்து உண்மையிலேயே தன்னை எப்படி விவரித்து கொண்டிருக்கிறார் என்றால், இந்த மனித உடம்பு எடுத்த அந்த உருவம் மட்டும்தான் கிருஷ்ணரா, அந்த உடம்பு மட்டும்தான் கிருஷ்ணரா என்றால் இல்லை என்று சொல்லுகிறார். அதனால தான் நான் இந்த புத்தகத்திலே இவைகளெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் நாம் கிருஷ்ணரை கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணரை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் தெரிந்து கொள்ளவில்லை. வெறுமனே இவர்களும் இந்த பொழுதுள்ள மதவாதிகளும் எப்படி இந்த ஆப்ரஹாமிக் ரிலிஜன் என்று சொல்கிறார்களவா, அந்த வெளிநாட்டு மதத்தவர்கள் எப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு கடவுளாக சொல்லி அவர்தான் சக்தியுள்ள கடவுள் என்பதை போல, அவரிடம் வந்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதை போல கொண்டு போகிறார்களவா, அதே போல இவர்கள் இப்பொழுது கொண்டு போகிறார்கள். கிருஷ்ணான்னு சொன்னால்தான் மோட்சம், கிருஷ்ணர் தான் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இருக்கலாம், கிருஷ்ணர் தனி சக்தியாகவும் அனுகிரகம் செய்கிறார். ஆனால் அவர் என்ன விரும்புகிறார், மக்கள் வந்து தன்னை எப்படி அறிய வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், இப்படி மனித உடம்பெடுத்த ஒரு மானுடனாக மக்கள் என்னை கருதுகிறார்கள் மாயையினால். அப்படி அதோடு நிறுத்தி விடுகிறார்கள். கிருஷ்ணர் தோன்றவில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதோடு நிறுத்தி இவர் தான் மனித, அப்படியானால் கிருஷ்ணர் தோன்றினால் பிறகு மறைந்தார் என்று ஆகிவிடுகிறது. கிருஷ்ணர் செத்து போயிட்டார் இப்ப இல்லைன்னு ஆகிவிடுகிறது. ஆனால் கடவுள் எப்படி இல்லை என்று ஆகும். அதனால தான் இந்த ஞான விஞ்ஞான விஷயத்தை விளக்குவதற்கு வருகிறார். இந்த ஞான விஞ்ஞான யோகத்தை தெரிந்து கொண்டால் இப்படி இந்த சக்தி என்பது தன்னுடைய சக்தி தான். இப்போ பாருங்க, கிருஷ்ணருடைய சக்தியே தான் நிலமாக இருக்கிறது, நீராக இருக்கிறது, காற்றாக இருக்கிறது, ஆகாயமாக இருக்கிறது. கிருஷ்ணர் எப்படி மறைவார்? அது இல்லாமல் இன்னும் சிலதை விவரிக்கிறார் இல்லையா? அவர் சொல்றார், நீரில் நான் சுவையாக இருக்கிறேன். நீங்க கூட இந்த வகுப்பு முடிந்த பிறகோ அல்லது வீட்டிற்கு சென்றோ ஒரு தண்ணீர் எடுத்து குடிங்க. குடித்து ஆஹா, இந்த சுவை, தண்ணீரில் ஒரு சுவை இருக்கும் இல்லையா, எதையும் கலக்காமல் வெறும் தண்ணீரை குடித்து போகிறோம். ஆஹா, இந்த சுவை கிருஷ்ணர் தானே, இதை நாம் இவ்வளவு நாள் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வராமலே இருந்து விட்டோமே. அப்படிதான் நீங்கள் எண்ணெய் பார்க்க முடியும் இல்லையா? அதே தண்ணீர் தான், அதே சுவை தான். ஆனாலும் தண்ணீர் சுவையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோமே தவிர, தண்ணீர் தாகத்தை தணிக்கிறது சொன்னமே தவிர, அந்த தண்ணீரில் உள்ள சுவை கிருஷ்ணர் தான் என்பதை நாம் இன்று வரை எண்ணி பார்த்ததே இல்லை. ஆனால் கிருஷ்ணர் சொல்றார், நான் நீரில் சுவையாக இருக்கிறேன், சந்திர சூரியர்களில் ஒளியாக இருக்கிறேன். சந்திரனை பார்க்கிறோம் இல்லையா, சூரியனை பார்க்கிறோம். அதனால தான் அதையெல்லாம் வணங்குகிறோம். ஏனென்றால் எல்லாம் கிருஷ்ணர். சந்திர சூரியர்களிலே ஒளி, சந்திரனை நேராக வணங்குகிறோம், ஆனால் சந்திரன் உள்ள ஒளி தான் தான் சொல்றார். சூரியனை நேராக வணங்குகிறோம், ஆனால் சூரியன் உள்ள ஒளி கடவுள் தான், இறைவன் தான், கிருஷ்ணர் தான். அதனால இந்த உலகத்தில் எவையெல்லாம் மேலானவையாக இருக்கின்றனோ அவையெல்லாம் நான் தான் என்று சொல்லுகிறார். அதாவது கிருஷ்ணர் தான், அதாவது இறைவன் தான் என்று அவர் சொல்லுகிறார். வேதங்களில் ஓங்காரமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது நீங்கள் பகவத்கீதை புத்தகத்தை படித்தீர்களானால், எப்படி நான் சிதம்பரத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது முருகப்பெருமான் எனக்கு எப்படி இந்த ஓம் என்கின்ற அந்த வடிவத்தை நேரடியாகவே எனக்கு தரிசனம் காட்டி அருளினார் என்பதை அதில் நான் விவரித்திருக்கிறேன். அப்படியானால் கிருஷ்ணர் சொன்னது உண்மைதானே? கீதையிலே அவர் சொன்ன அந்த ஓங்காரத்தை முருகப்பெருமான் எனக்கு தரிசனம் தருகிறார், உனக்கு பிரணவோபதேசம் செய்கிறேன் என்று. அதே போல அன்று திருமுறை காட்டிய விநாயகர் சந்நிதியிலே அவர் அந்த பிரணவத்தை எனக்கு காண்பித்தருளினார். அதனால தான் நம்முடைய பூஜையில் என்ன சொல்கிறோம்? திருமுறை காட்டி விநாயகா போற்றி போற்றி. புரிகிறதா? ஏன் திருமுறை காட்டிய விநாயகரை நான் வைத்து போற்றுகிறேன் என்று அங்கே இளமையாக்கணர்கள் முருகர் சொல்லவும், அது திருமுறை காட்டிய விநாயகர் சந்நிதியில் தான் எனக்கு முதலாக இந்த கற்பூர ஒளியிலே ஓம் என்றும் எழுத்து அப்படியே இருக்கிறது. உண்மையிலேயே காண்பித்தருளார் பிரதம உபதேசம் சொல்லி. அப்போது கிருஷ்ணர் சொன்னதும் உண்மைதானே, வேதங்களில் நான் ஓங்காரமாக இருக்கிறேன், ஆகாயத்தில் ஒளியாக இருக்கிறேன், உயிரினங்களில் உயிராகவும் மண்ணில் மனமாகவும் இருக்கிறேன். உயிரினங்களில் உயிரெல்லாம் கிருஷ்ணர் தான் இல்லையா? உயிரினங்களில் கிருஷ்ணர் இருக்கிறார், நான் தான் கிருஷ்ணர். எனக்கு உங்ககிட்ட இருக்கிற காசில் ஒரு 50,000 கடனாக கூட அப்படிலாம் கேட்டுருப்பாரா? அந்த உயிர் கடவுள் தான் உண்மையிலேயே. அந்த கேட்குறான் இல்லையா, அது மனம் தான் கேட்கிறத வர, அந்த உயிருக்கு நான் ஒன்றா தரேன், நேராக உயிர் எடுத்து வெளில காட்டுன்னு சொல்லிட்டுங்க. அந்த உயிரினங்களில் உயிர் வந்து கடவுள். புரியுறதா? இப்போ ஏன்னு சொல்லுகிறார்கள் இல்லையா?
பாட்டெல்லாம் பாடுகிறார் அல்லவா, எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணா, எங்கு பார்த்தாலும் கண்ணன் என்றெல்லாம் பாடுகிறார். கண்ணன் கருமணி இறைக்கணும், காக்கை சிறணிகளே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் காணுதடா நந்தலாலா என்றெல்லாம் பாடுகிறார். அந்த கிருஷ்ணரைத்தான் எல்லா இடத்திலும் காணுகிறார்கள் என்றால் இதையெல்லாம் கிருஷ்ணர் நான் தான் என்று சொல்கிறார். மண்ணில் மனமாகவும், நீங்கள் வகுப்பு முடிந்தவுடன் ஒரு மண்ணை ஒரு பிடி எடுத்து முகந்து பாருங்கள். நல்ல இடத்துல இருந்து வேற பக்கம் அந்த பக்கமாக போயிட்டு முந்திர பாருங்க. மண்ணில் அந்த மனம் என்பது கிருஷ்ணர் தான், அது இறைவன் தான் என்றே சொல்லுகிறார். அதே போல் தீயில் உள்ள பிரகாசம் நான் தான், இறைவன் தான் சொல்கிறார். தீயிலே பிரகாசமாக இருக்க இவையெல்லாம் ஒரு பட்டியலிட்டு காட்டுகின்றன. அந்த புத்தகத்திலே இவைகள் இருக்கின்றன. அதை நீங்கள் மீண்டும் சரிபார்த்து கொள்ளுங்கள். சரிபார்ப்பதோடு மட்டுமல்ல, தயவுசெய்து அவைகளை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். வேறு ஒன்றுமில்லை, நினைவிற்கு கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து ஒரு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம், ஒரு அகல் விளக்கோ இல்லை ஜோதி ஏற்றி வைக்கிறோம், அதில் ஒரு பிரகாசம் வருகிறது இல்லையா, அந்த பிரகாசம் இறைவன் தான் என்பதை தெரிந்து கொள்ள. ஓஹோ, இறைவன் கண்ணெதிரிலே இறைவன் இருந்தும் நாம் கோட்டை விட்டோமே இல்லையா? அதான உண்மை. தண்ணீர் என்பது செவ்வாய் கிரகத்திலே தண்ணீர் என்று ஒரு பொருள் இருக்கிறது, நீங்கள் அதை எடுத்து குடித்தால் அது கடவுள் தான் என்று சொல்லவில்லை. நாம் அன்றாடம் அருந்துகிற நீரிலே தான் சுவை இருக்கிறது. அன்றாடம் பார்க்கின்ற நாம் ஏற்றி வைக்கின்ற விளக்கிலே உள்ள பிரகாசம் அது கடவுள் தான். அதே போல உயிர்களின் வாழ்க்கை தான் தான் என்று சொல்லுகிறார். உயிர்களின் வாழ்க்கை மேலான இவைகளெல்லாம் இதை தாண்டி அடுத்தது தத்துவமாக வருகிறார். உயிர்களினுடைய வாழ்க்கை தத்துவம் தான் தான் என்கிறார். தவசிகளின் தவமாக நான் இருக்கிறேன். பார்த்தையா, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி புரிந்து கொள்வது? தவசிகளின் தவமாக நான் இருக்கிறேன். அனைத்து உயிர்களின் வித்தாகவும் அறிவாளிகளின் அறிவாகவும் நான் இருக்கிறேன். அனைத்து உயிர்களின் வித்து, விதை நெல் எடுத்து சேமித்து வைக்கிறார்களா? ஏன்? அந்த வித்து அதில் உயிர் அப்பா இல்லை, ஆனால் அது விதைத்தவுடன் அது முளைக்கிறது. வருடக்கணக்கில் கூட அப்படியே இருக்கிறது. என்ன சொல்கிறோம்? அது விதை நெல். ஏன்? அது உள்ள உயிர் விளையக்கூடிய ஒரு வித்து அது உள்ளே இருக்கிறது பாதுகாப்பாக. அந்த வித்து இறைவன் தான். இதுவரை தெரியும், நமக்கு வித்து இருக்கிறது என்று வரை தெரியும். ஆனால் அந்த வித்து சாட்சாத் இறைவனாக என்பது நமக்கு தெரியாது. அதனால் அந்த கீதை படிக்கும் பொழுது அந்த வித்தை அது இறைவனே தான் என்று சொல்ல வேண்டும். அறிவாளிகளின் அறிவாகவும் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா? நான் கூட சொன்னேன், ஜோதி வைத்து கும்பிட்டேன் சாமி, திடீரென்று அணைந்து விட்டது. அப்படியானால் அதை விட பெரிய ஒரு பவர் இருக்கிறது ஒரு அறிவாளி. அறிவாளிகளின் அறிவாளி. அதனால் இது நீங்களும் அவங்கவுங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நாம் அறிவாளியா இல்லையா என்று ஒரு கண்ணாடி முன் என்று கேட்டால் அது நீ தான் உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி என்று சொல்லும். நான் எழுதி கொடுக்கிறேன். யாராவது அடுத்த வாரம் இல்லை சாமி, நான் ஒரு கண்ணாடியில் பார்த்து இந்த உலகத்திலே நான் அறிவாளியா இல்லையா என்று கேட்டேன். இல்லை, நீ முட்டாள்னு சொல்லவே இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா கண்ணாடியும் உங்களை அறிவாளி என்று தான் சொல்லும் இல்லையா? ஆனால் நாம் ஏற்கனவே அறிவாளியாக இருக்கிறோமே, இன்னும் ஏன் பெரிதாக அறிவாளி ஆக வேண்டும் என்று போய்கொண்டே இருக்கிறோம், மேலும் நம் அறிவை வளர்த்து கொள்ளாமல். ஆனால் கிருஷ்ணன் சொல்ல, அறிவாளிகளின் அறிவாக நான் இருக்கிறேன், மேலோரின் மேன்மைகள் எல்லாம் நான் தான் என்று சொல்ல. காந்தியடிகளை போல பெரிய மகான்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதே போல ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், புத்த பகவான், இப்படி மேலோர் யார் இருந்தாலும் அவருடைய மேன்மையான தன்மையெல்லாம் இறைவன் தான் என்று அவைகளெல்லாம் வணங்கு. அவைகளுக்கு இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீ அதுக்காக தான் இவர்கள் சொல்லுவார். பலசாலிகளை விருப்பு வெறுப்பற்ற பலமாகவும் இருக்கிறேன். பலசாலியில் பலம் கூட நான் தான் சொல்கிறார் இல்லையா? ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும்? அந்த பலம், அந்த பலத்தை வைத்து அவன் ரவுடியாக மாறிவிடுகிறான். அதனால்தான் அதை அற்புதமாக அதை சேர்க்கிறார். விருப்பு வெறுப்பற்ற பலம். பலமும் இருக்கணும், ஆனால் அவனிடம் விருப்பு வெறுப்பற்ற தன்மையும் இருக்கணும். இருந்தால் அது தான் தான். கிருஷ்ணரிடம் இல்லாத பலமும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மழை பெய்த பொழுது அந்த கோவர்தன மாலையை எடுத்து கொடையாகவே பிடிக்கிறார். அவ்வளோ பெரிய பலசாலி, ஆனால் நல்லவர் இல்லையா? அதே பலம் சாதாரணமாக நம்ம ஊரில் இருக்கிறவங்கிட்ட இருந்தால் ரவுடியாகி அவன் பண்ண எல்லாரையும் அடிச்சு தண்டல் காசுன்னு எல்லாரையும் பிடுங்கி அவன் பெரிய இதில் அப்படியே தான் இருப்பான். அதனால் அதெல்லாம் கடவுள் இல்லை.
விருப்பு வெறுப்பற்ற பலமாக நான் இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் உயிர்களின் தர்மத்திற்கு முரண்படாத உலக ஆசைகளாகவும் நான் இருக்கிறேன். இப்போ புரியுது பாருங்க. நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் தர்ம நியாயமாக ஆசைப்படணும் இல்லையா? இங்கே அர்பிஸ்மாலயம் குப்சாமியை உட்காந்துங்கன்னு யாரோ ஒரு சினிமா நடிகைக்கு மூச்சியாக்க பேர் மூச்சு விட்டுன்னு இவ்வளோ கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும் இல்லையா? இல்லை வேறு விதமாக பெண்கள் அப்படியே இருந்துங்கன்னு அஜித் ரேங்குக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு தர்மம் இருக்கணும். யார்கிட்ட போனால் 2 சாஸ்திரம் ஒரு நியாயமான வாடா. அதனால் ஆசைகளில் கூட நான் சும்மா விளையாட்டுக்காக இதை சொல்லிடுறேன். அந்த உதாரணத்தை எல்லாம் தள்ளிவிடுங்கள். தர்மத்திற்கு முரண்படாத உலக ஆசைகள் தானே இதெல்லாம். ஒரு குழந்தை பெற்று வளர்க்கிறீர்கள். இந்த குழந்தையை நாம் மருத்துவராக வளர்த்து பார்க்க வேண்டும், நாம் ஒரு பொறியாளராக வளர்த்து பார்க்க வேண்டும், நாம் ஒரு விஞ்ஞானியாக வளர்த்து, அது ஆசை தானே. ஆனால் அந்த ஆசையில் தவறு இல்லை இல்லையா? அது இல்லையா? அதே போல் தர்மத்திற்கு முரண்படாத உலக ஆசைகள், உழைத்து சம்பாதித்து நிறைய செல்வம் சேர்த்து வைக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு, எதிர்காலத்திற்கு. நம் வீட்டிலேயும் நிறைய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் எல்லாம் தவறு இல்லைன்னு தான் சொல்கிறார் கிருஷ்ணர். நீங்கள் அந்த யோக நிலைகளை அடைவதற்குத்தான் தடைகளை தவிர சாதாரண உலக வாழ்க்கையிலேயே அதனால தான் நல்லவன் கெட்டவன் வருது. நல்லவங்க எல்லாம் நீங்கள் என்ன துறந்து காட்டில் திரியிறவனா இருக்கிறான்? உலக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை வாழறவங்களே தானே நல்லவன் கெட்டவன் பிரிக்கிறோம். அப்போ யார் அந்த நல்லவன் என்றால் நியாயமாக உலக ஆசை, அதுவும் ஆசை தான். அவனும் ஆசையும் பயப்பட்டுதான் அவன் பாடுபடுகிறான், திருமணம் செய்கிறான், குழந்தை பெற்றுக் கொள்கிறான், எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்கிறான். ஆனால் இந்த இடத்துல தர்மத்திற்கு முரண்படாமல் அவன் ஆசைகளை வைத்து கொண்டிருக்கிறானா, அந்த இடம் கிருஷ்ணர் சொல்லுகிறார். ஒரு அலுவலகத்திலே மோச வேலை கிடைக்கிறது. அந்த சம்பளத்திலே அவன் என்ன ஆசைப்படுகிறானோ அதுவரை அவன் சம்பாதிக்கலாம். ஆனால் கையூட்டு என்பது எப்படி வருகிறது? தர்மத்திற்கு முரண்பட்ட ஆசை. நிறைய கையூட்டு வாங்கி, லட்சம் அப்படி சொன்னது உங்களுக்கு புரியும். நிறைய கையூட்டி வாங்கி பெரிய பெரிய பங்களா கட்டி கொள்ளலாம். இது தர்மத்திற்கு முரண்படுகின்ற ஆசை. தர்மத்திற்கு முரண்படாத ஆசைகள் தான் சாதாரணமாக நாம் சொல்லுகின்ற நியாயமான உலக ஆசைகள் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய நியாயமான அது நான் தான் சொல்றார் கிருஷ்ணர். சொல்ல அதில் கடவுள் இருக்கிறான். அதில் ஒன்றும் அவர் மறுக்கவே இல்லை. தர்ம நியாயத்திற்கு முரண்படாத ஒரு ஆணவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருப்பது உலக ஆசை தான். ஆனால் தர்மத்திற்கு அந்த ஒப்பந்தத்தை மீறாமல் இருப்பது, ஒப்பந்தத்தை மீறாமல் ஒருவருக்கு ஒரு உண்மையாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல கடவுள் இருக்கிறார். அதை எப்படி நிரூபிக்கிறான்? அவர்கள் வீட்டிலே ஒரு சத்புத்திரனை பிறக்க வைக்கிறான். ஆண் பெண் உறவிலே தானே ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆசையே இல்லாமல் எப்படி அங்கே குழந்தை பிறகு? ஆனால் அந்த குழந்தை எப்படி பிறக்கிறது? எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கிறது? எல்லோரும் தான் பிறக்கிறார்கள். ஒரு பிரம்மேந்திரருடைய திருவுருவப்படம் தானே பூ போட்டு இங்கே வைத்து கொண்டு நம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த தர்மத்திற்கு முரண்படாதவர்கள் வீட்டிலே மகான்களை அவன் உற்பத்தியும் செய்கிறான். அதனால தான் அவர் அதை அவர் மறுக்காமல் அதிலேயும் நான் தான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதுவும் இல்லாமல் மக்கள் தன்னை ஏன் இப்படி ஒரு மனித உருவம் எடுத்தவனாக கிருஷ்ணராக மட்டுமே எண்ணுகிறார்கள்? இந்த மாதிரியான உயர்ந்த நிலைகளில் எல்லாம் எண்ணலாம் அல்லவா? மக்கள் இப்பொழுது சொல்லியாகிவிட்டது. இது ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஒரு 6 மாதம் கழித்து மறந்து விட்டிருப்பீர்கள். இது ஏன் இப்படி நடக்கிறது என்றால், மக்கள் சத்துவம், ரஜோகுணம், தாமசகுணம் என்கின்ற 3 குணங்களையும் வயப்பட்டு மதிமயங்குவதால் இப்படி என்னை வெறும் இதே போல முக்குணம் உள்ள மனித உருவமாக மட்டுமே அவர்கள் அறிகிறார்கள். அதற்கு விடை சொல்லிவிட்டார். இது ஏன் கிருஷ்ணா? எல்லோருமே தான் சந்திரனை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், தண்ணீரை அருந்துகிறோம். இது ஏன் தினம் தினம் நமக்கு நினைவுக்கு வரமாட்டேன்கிறது? ஆகா, பிரகாசம் எல்லாம் சாட்சாத் இறைவனே தான், தண்ணீரில் சுவையும் அவனே தான் இல்லையா? காற்றிலே அவன் பிராணவாயுவாக இருக்கிறான். இப்படியெல்லாம் எங்களால் ஏன் அப்படி எண்ண முடியாமல் மறதி ஏன் வருகிறது என்றால் இப்படி தான் சொல்கிறது. இந்த முக்குணங்களினால் மதி மயங்குகிறது மனிதனுக்கு. சத்துவம், ராஜசம், தாமசம் என்கின்ற 3 குணங்கள். இந்த 3 குணங்களில் பயப்பட்டு மனிதன் மதி மயங்குவதால் கிருஷ்ணரையும் இதே முக்குணம் உள்ள ஒரு மனிதனாக மட்டுமே தான் அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்றார். இவைகளுக்கு மேலாக உள்ள அழிவற்றவனாக என்னை அவர்கள் அறிவதில்லை.
ஆனால் உண்மையிலே நான் இவைகளுக்கு மேலான இருக்கிறவன், அழிவற்றவன். ஏன்னா இவைகளெல்லாம் முக்குணமயப்பட்டலாம் அழிவுக்குட்பட்டவை. எல்லாமே இந்த ஒளியிலிருந்து, இந்த கட்டிடத்திலிருந்து, பூமியிலிருந்து எல்லாமே ஒரு காலத்திலே அழிந்து போகின்ற ஒரு விஷயம். நம்மிடம் இருக்கின்ற அன்றாடம் அதை வைத்தான் சொன்னார், அறிந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம். நாம் சாப்பிட்டால் அந்த உணவு கூட உணவாகவே இல்லாமல் அது மலமாக மாறிதான் போய்விடுகிறது. இன்றைக்கு ஒரு ஆடை அணிந்தால் அது உடனே மாலை நேரத்திற்குள் அது அழுக்காகி, புனைந்தவை எல்லாம் அழுக்காகித்தான் விடுகின்றன. எல்லாமே அழிவுக்குட்பட்ட ஒரு விஷயங்கள் தான். ஆனால் அழிவற்றவனான அந்த உயர்ந்த நிலையை மக்கள் அறிவதில்லை. ஏனென்றால் மதிமயங்கி இதிலேயே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் தீபாவளிக்கு மிகவும் இப்படியெல்லாம் கொண்டாடப் போகிறேன், அப்படியெல்லாம் கொண்டாடப் போகிறேன், இவ்வளோ பட்டாசு வெடிக்கப் போகிறேன், இவ்வளோ துணிமணிகளை எடுத்து விட்டேன், இப்படியே இருக்கிறார்கள். தீபாவளி பரிசாக ஒரு கார் வாங்கலாம் என்று இருக்கிறேன், ஒரு ஈருளி வாங்கலாம் என்று இருக்கிறேன். இப்படியே இருப்பதனால் அந்த மதி என்பது இந்த முக்குண விஷயங்களிலேயே மயங்கி கொண்டே இருப்பதனால் அழிவற்ற இந்த முக்குணங்களை கடந்த அந்த இறைவனை அவர்களால் உணர முடியவில்லை. இதுதான் சொல்கிறார். அதனால இதெல்லாம் வேணான்னு சொல்லலை. இவைகளுக்கு நடுவில் இந்த இவைகளுக்கு மேலான அழிவற்ற ஒரு தன்மை இருக்கிறது. அந்த இறைத்தன்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும். அதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லி, இல்லைன்னா இதையே சொல்ல வேண்டும். உங்களையெல்லாம் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் முக்குண மயமாக இருக்கிறீர்களே, அப்படியெல்லாம் அதை சொல்லி குத்தி காட்டுவதற்காக இல்லை. இதை சொன்னால்தான் உங்களுக்கு இப்படி ஒன்று இருக்கிறது என்பதே தெரியும். இதோடு இல்லை உலக வாழ்க்கை, இதோடு முடிந்து விடுகிறதல்ல உலக வாழ்க்கை, உலகம் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. இதை தாண்டி இதற்கு மேலான அழிவற்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த இறைத்தன்மை தான் கடவுள். அந்த இறைவனிடமிருந்து, என்னிடமிருந்து தான் இவை அனைத்தும் உற்பத்தி ஆகின்றன என்று சொல்லுகிறார். அந்த இறைவனிடமிருந்து தான் இவைகள் அனைத்தும் உற்பத்தி ஆகின்றன. ஆனாலும் அவை என்னிடம் உள்ளன, நான் அவற்றில் இல்லை என்று சொல்கிறார். இந்த வாக்கியம் மிக அற்புதமான வாக்கியம். ஞான விஞ்ஞான யோகத்திலே இறைவன் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் பொருட்களை எல்லாம் என்னிடமிருந்தான் உற்பத்தி ஆகின்றன, ஆனால் அவை அனைத்தும் என்னிடம் உள்ளன, ஆனால் நான் அவற்றில் இல்லை. இந்த வாக்கியம் நீங்கள் மறக்கக்கூடாது. இறைவனிடமிருந்து உற்பத்தியான விஷயங்கள் தான், ஆனால் அவை அனைத்தும் இறைவனிடம்தான் இருக்கின்றன, ஆனால் இறைவன் அவற்றிலே இல்லை. இந்த முக்குணமயத்தை மாயை என்று கிருஷ்ணரே சொல்றார். அந்த முக்குணமயத்தை மாயை, ஆனால் அது கூட தெய்வீகமானதுன்றார். இந்த முக்குணமயம் ராஜகுணம், தாமச குணம், சத்துவ குணத்தை அவர் இழிவா சொல்லலை, அவர் ரொம்ப மட்டமாலாம் சொல்லலை. அது தெய்வீகமானது, அதனால தான் அதை கடக்க முடியலன்றார் கிருஷ்ணர். அது ஏன் கிருஷ்ணர் கடக்க முடியல? இப்போ சொல்லிட்டேன், இன்னைக்கு சொல்லிவிட்டேன், நாளைக்கே நீங்கள் சென்று எனக்கு முக்குணமயமான இது எல்லாம் வேண்டாம், இதை கடந்த அழிவற்ற அந்த தன்மையை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், பகவானே, இறைவனே, கிருஷ்ணா, சிவபெருமானே, அம்பாளே, ஏதோ இயேசுவே, அல்லாவே. ஆனால் பார்த்தா எதையுமே கடக்க முடியல. திரும்பவும் யார்கிட்ட போய் நீ கடன் வாங்கலாம்? இப்படிதான் நமது எண்ணங்கள் வருகின்றன. அது ஏன் அப்படி என்றால், இந்த முக்குணமயமானவை அனைத்துமே தெய்வீகமானவைன்னு சொல்றார் கிருஷ்ணர். அதனால தான் அது கடப்பதற்கு கடினமாக இருக்கிறது. தெய்வீகமாக இருந்துட்டு அது வலிமையாக இருக்க கடக்க முடியவில்லை. உடனே எப்படி கடக்கலாம் கிருஷ்ணா? யார் என்னை முழுவதுமாக சரணடைகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் கடக்க முடியும். இப்பவே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இது ஒரு குழந்தை ஒரு 20 வருஷம் முன்னால் அங்கே இருந்தப்போ சாமி, நான் ஃபஸ்ட் ரேங்கே எடுக்க மாட்டேன்றேன், 3rd ரேங்க்கு தான் வரேன், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து வழி சொல்லுங்க. நான் சொன்னேன், இந்த கறிமீன் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு சைவ உணவு சாப்பிடு, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தை சொல்லிச்சு, ஐயா அப்போனா எனக்கு ஃபஸ்ட் ரேங்கே வேணாம், 3rd ரேங்க் என்ன இருந்துட்டு போகிறேன். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த உதாரணம் நினைவுக்கு வரும். ஏன்? யார் என்னையே சரணடைகிறாரோ அவர்கள் மட்டும்தான் கடக்க முடியும். ஐயா அப்போ நான் கடக்க வேணாம், இப்படி இருந்துட்டு போ.
இல்லையா? உங்களை யாருன்னா நாங்கள் என்ன கடக்கணும்னு கேட்டா மாதிரியும், அதுக்குன்னு நீ உழுந்தடிச்சு வழி சொல்கிற மாதிரி யார் செய்கிற கிருஷ்ணரே கேட்டுங்களோ அவர்களோடு தான் கடக்க முடியும் அப்படின்னா யார் கேட்டா? நாங்கன்னா அதெல்லாம் கடக்கணும் இருக்கிற கஷ்டத்தை தீர்ந்தா போதுன்னுக்கிறோம் நாங்கள். ஆனால் அது கடந்தால் அது மிகப்பெரிய லாபம். அதற்காகத்தான் அந்த அழிவற்ற நிலை, அந்த அழிகின்ற நிலைகளை கடந்து அழிவற்ற இறைநிலையை தெரிந்து கொண்டால் அதனால் நமக்கு கிடைக்கிற இன்பமும் அழிவற்ற ஒரு மிகப்பெரிய பேரின்பம். அதனால தான் சொல்கிறாங்க. ஒரு இல்லைன்னா ஏன் மெனக்கிட்டு உட்காந்து பிரச்சாரம் பண்ணணும்? நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இவ்வளோ பேர் வரீங்க, உங்ககிட்ட வந்து நான் அந்த வித கட்டணம் கூட வசூலிக்கிறது இல்லை. ஆளுக்கு ஒரு 50 ரூபான்னு சீட்டு போட்டு வசூல் பண்ண என்ன, இந்த கட்டடத்தை அழகாக பழப்பழம் கூட கட்டி முடிக்கலாம். 15 வருஷமாக வருகிறவர்கள் கூட கட்டணன்னு. ஆனாலும் மெனக்கெட்டு உட்கார வச்சு இது கீதை பாடமே 2வது சுற்று 3வது சுற்று வருகிறது, விதவிதமாக வேறு வேறு பெயரில். ஏன் சொல்லணும் அதை? 15 வருஷமாக நீங்கள் அதை கடைப்பிடிக்கலன்றது எனக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் மம்படிக்கணும்? இதுக்கப்புறமா எப்படி கடைப்பிடிக்க போறீங்கன்றதும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எவ்வளோ ஆழமாக நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்து எப்படி முக்குணமயங்கள்லாம் கடந்து எப்படி அழிவற்ற அந்த இறைநிலையை தெரிவதற்காக நீங்கள் எல்லாம் அப்படியே துடித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உள்ளம் எப்படி துடிக்கிறது என்றதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் வம்படிக்கிறேன் என்றால் அந்த லாபம் அதிகம், பெரிய லாபம் அது. அதனால் ஒரு சமயம் இல்லைமென்றால் ஒரு சமயம் உங்களுக்கு அது தோணும் பொழுது உபயோகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்பொழுது நீங்கள் கேட்பதெல்லாம் அந்த ஈத்தர் என்கின்ற பதிவாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால் இதை கேட்பது எதுவுமே வீணாவாது, அதுவும் எனக்கு தெரியும். அதனால் தான் அது எங்கோ ஒரு மூலையில் பதிவாகி நீங்கள் வேறு பிறவிக்கு வந்தால் கூட சரி, வேறு பிறவியில் வந்து வேறு எதையும் தொடும்பொழுது கூட எங்கோ கேட்டது போல இருக்கிறது, எங்கோ கனவிலே கேட்டது போல இருக்கிறது. இது எல்லாம் அழியக்கூடியவை. அழியாதவன் இறைவன் தான். அவனை தெரிந்து கொண்டால் தான் நாமும் அழியாத அந்த பெரிய இன்பத்தை பெற முடியும். தானாகவே உங்களுக்கு தோணும். அந்த ஒரு வாய்ப்பு இது உள்ளே இருக்கிறது. அந்த ரகசியத்தை கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். இது வீணாவதில்லை. அதனால்தான் நான் சலிக்காமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கிருஷ்ணரும் அதை சொல்லுகிறார். அதற்கு அது இல்லாமல் ஏன் இப்படி சாமி உங்களை நாட முடியாமல் இருக்கிற, உங்களை வந்து சரணடை வேண்டும். கிருஷ்ணரை சரணடைந்தால் முக்குணங்களெல்லாம் கடந்து அழிவற்ற பெரிய நிலையை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஏன் அப்படி முடியாமல் இருக்கிறது? அதற்கு சொல்லுகிறார், தீயவர் என்னை நாடுவதில்லை. சைவத்திலும் சொல்லுகிறது இல்லை, சிவ சிவ என்கிறர் தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினை மாளுமே என்று சொல்லுகிறார். தீவினை இருப்பதனால்தான் இறைவனை நாட முடியவில்லை. அதுதான் உண்மை. கிருஷ்ணா சொல்ல, தீயவர் என்னை தன்னை நாடுவதில்லை அப்படின்ட்டு சொல்ல. அப்போ உங்களை நாடுகிறவர்கள் எல்லோருமே மோட்சத்தை அடைந்து விடுகிறார்கள். இங்கே கூட வருகிறீர்கள், இங்கே வருகிற எல்லாருமே மோட்சத்தை தான் நாடி வருகிறார்களா? அந்த பெரிய நிலையை தெரிந்து கொள்வதனால் வருகிறார்களா? அதுவும் இல்லை என்றார். அப்படி வருகிறவர்களை 4 விதமாக அவர் பிரிக்கிறார். 4 விதமான மனிதர்கள் இறைவனை நாடுகிறார்கள். ஒருவன் துன்பத்தில் வாடுபவன், தன் துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக வருகிறான். எங்கேயாவது சென்றால் இதற்கு வழி கிடைக்குமா, எங்காவது ஒரு இடத்துல அவன் துன்பத்திற்கு நிவாரணம் கிடைக்குமா, இவன் ஒரு வகை. அடுத்தவன் அறிவை தேடுபவன் இல்லையா? இந்த உலக அறிவுகள் புளித்து போய் உயர்ந்த அறிவு நமக்கு தெரிய வேண்டும், இதை விட பெரிய அறிவு இருக்கிறதா, அப்படி இருந்தால் அது எப்படி, ஏன் அந்த கேள்வியெல்லாம் வந்துவிடும். ஏன் நாம் வாழ வேண்டும், ஏன் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், ஏன் இப்படித்தான் வாழ வேண்டும், ஏன் அப்படி வாழக்கூடாது, இதையெல்லாம் யார் இந்த உலகத்தை இயக்குகிறார்கள், இந்த மாதிரி அறிவை தேடுகிறவர்கள் இறைவனிடம் வருவதாக சொல்லுகிறார். அடுத்தது பொருளை தேடுபவன் இல்லையா? திருப்பதியில் கூட்டம் குவிகிறது அல்லவா? ஏனென்றால் வேண்டிக் கொள்ளும், திருப்பதி பெருமாளே எனக்கு இந்த லாட்டரி சீட்டில் 1 கோடி விழுந்தால் நான் உனக்கு மொட்டை போட்டுக்கிறேன். ஏன் இது ரொம்ப கம்மி, போகிறது திரும்ப முழிச்சிட்டோம். ஆனாலும் அவரை நிறைவேற்றுகிறார். ஆனால் அங்கே போய் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். பொருளை நாடுகிறவர்கள் தன்னிடம் வருகிறார் தான் சொல்கிறார். பொருளை நாடுகிறவர்கள் கண்டிப்பாக இறைவனிடம் வந்து வெளிப்படையாக கேட்கிறார்கள், எனக்கு பொண்ணும் பொருளும் தா என்று கேட்கிறார், எனக்கு வசதிகளை தா என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் அவர்களும் என்னிடம் வருகிறார்கள் அப்படின்ட்டு சொல்கிறார். அடுத்தது உண்மையை அறிந்த ஞானியும் என்னிடம் வருகிறான். இந்த 4 பேர் வருகிறார்கள். துன்பத்திலே வாடுகிறவன், அறிவை தேடுகிறவன்,
பொருளை தேடுகிறவன், உண்மையை உணர்ந்த ஞானி. இந்த 4 விதமான மக்கள் வருவார்கள் இறைவனிடம். புரிகிறதா? இப்போ இந்த 4 பேரிலே அந்த உண்மை உணர்ந்த ஞானி தான் எனக்கு பிரியமானவன் சொல்றார். ஞானிக்கும் எனக்கும் வேறுபாடே இல்லைன்றார். கிட்டத்தட்ட ஞானி தான் இறைவன், இறைவனே தான் ஞானி, ஞானிக்கு எனக்கு வேறுபாடே இல்லை அப்படின்ட்டு சொல்றார். ஆனால் இந்த ஞானி பல பிறவிகளில் உருவாகிறான் என்றும் சொல்கிறார். இந்த ஞானி ஒரு பிறவிலே வருவதில்லை, பல பிறவிகளிலே உருவாகிறான். உருவாகி கடைசியில் தான் எல்லாம் இறைவன் மயம் என்று கண்டு என்னை அடைகிறான். இந்த ஞானி கிடைத்தற்கரியவன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஞான விஞ்ஞான யோகத்தில் ஞானியை குறிப்பிட்டு சொல்லி, இந்த ஞானி என்பவன் கிடைப்பதற்கு அரியவன். அவன் பல பிறவிகளிலே தான் உருவாகிறான் என்று சொல்கிறார். அவன் பல பிறவிலே சிறிது சிறிதாக அவன் முன்னேறி ஏதோ ஒரு பிறவிலே எல்லாம் இறைவன் மயம் என்று ஒரு ஞானி அவன் ஞானியாகிறான் என்று சொல்லுகிறார். சரி கிருஷ்ணா, அப்போ கிருஷ்ணர் என்று சொல்லுகிறீர்களா? அப்போ கிருஷ்ணரிடம் வருகிறவர்கள் தான் தேர்கிறார்களா? இப்போ மற்ற தேவதைகள் எல்லாம் வணங்குகிறார்களா என்ன சொன்னால், கிருஷ்ணர் சொல்ற பிற தேவதைகளையும் பொருள் ஆசையான வேண்டிக்கிறாங்க இல்லையா, ஒரு ஆசையை வேண்டிக்கிற. அப்போ இப்போலாம் இந்த கருப்பு சாமி தான் ரொம்ப சக்கப்போடு போடுது. ஒரு கடா வெட்டுறேன், ஒரு இது கொடுக்குறோம், பலி கொடுக்குறோம், ஒரு ஆடு கொடுக்குறோம், கோழி கொடுக்குறேன்னு நல்லா ஏதோ இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், அந்தந்த தேவதைகள் மூலமாக நானே தான் அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்கிறார். மறுக்கலை, அந்த தேவதைகள் மூலமாக. ஆனால் அது நான் இல்லை, ஆனாலும் அந்த தேவதைகள் மூலமாக அந்த ஆசைகளை எல்லாம் நானே தான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் கிருஷ்ணரை தான் கும்பிடணுமே, அப்படின்னா காளியை கும்பிட்டா கிருஷ்ணரை கும்பிட்டா மாதிரி இல்லையா, அந்த சாமியை கும்பிட்டா அப்படி இல்லையா, அய்யனாரை கும்பிட்டா கிடையாது, அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே நான் தான், அவர்கள் மூலமாக நானே தான் அது அவர்களுக்கு மக்களுக்கு நானே தான் அருள்கிறேன். பொருளாசையினால் அதை வணங்குகிறார்கள். இந்தந்த சாமிகிட்ட போய் இதை வேண்டிக்கினா இது நடக்கும். பெரும்பாலும் கல்யாணம் நடக்கலைன்னா அந்த கோயிலில் போயிட்டு இந்த இது பண்ணி அம்மனுக்கு மாலைலாம் சாத்தி நம்ம மாலை போடணும், அது நடக்கும், கொள்ளணும். அந்த மாதிரி நிறைய இருக்கிறது இல்லை. குழந்தை வரம் வேண்டுகிறவர்கள், அப்புறம் கர்ப்பிணியாக இருக்கிறவர்கள், திருக்கர்காவூர் அம்மன் கிட்ட வேண்டிய கருக்காவூர், கருவை காப்பாற்றுகின்ற ஊர் அம்மனை வேண்டும், இப்படி நிறைய இருக்கின்றன. அவர் சொல்லுவது அந்த இறைவன் என்கின்ற அந்த பொது சக்தி. இந்த இதில் கிருஷ்ணர் என்று சொல்லும் பொழுது இறைவன் என்கின்ற அந்த பொது தன்மை தான் இவர்கள் மூலமாக எல்லாமே அனுகிரகம் செய்கின்றன. ஆனாலும் அர்ஜுனனுக்கு இவர் உபதேசிப்பதனால் தன் நண்பனுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறார் அர்ஜுனா. ஆனாலும் அந்த பலன்கள் எல்லாமே எல்லைக்குட்பட்ட குறைந்த இன்பத்தை தான் தரும். வேண்டிக்கு நடந்தா கூட எவ்வளோ வேண்டிக்கினீங்க உங்க வாழ்க்கையில இல்லையா, கிட்டத்தட்ட எதுவுமே நடக்கல, இருந்தாலும் ஏதோ 1-2 நடந்திருக்குது. அந்த 1-2 நடந்ததை நினைச்சு பாருங்க, அது அவ்வளோ பெரிய விஷயமா உங்களுக்கு இன்பத்தை கொடுத்துருக்குதான்னு பாருங்க. பண்ணா கிருஷ்ணர் என்ன சொல்ல வரான்றது புரியும். நீங்க வேண்டிக் கொள்வது நடந்தாலே கூட அவைகள் எல்லைக்குட்பட்ட குறைந்த இன்பத்தை தான் தரும் அப்படின்ட்டு சொல்றார் கிருஷ்ணர். அப்படின்னா என்னதான் சொல்ல வரீங்க கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா ஒரு 3 ஸ்லோகம் சொல்றார் கிருஷ்ணர். அந்த 3 ஸ்லோகத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது அப்படின்ட்டு சொல்றார். நான் பிறப்பு அறப்ப அற்றவன் என்பதை மூடர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. முதல்ல இறைவன் இறைவனோ அல்லது கிருஷ்ணரோ பிறப்பு அற்றவன் அப்படிங்கிறத முட்டாள் இவன் கூட இருக்கிறான் அல்வா, ஒருவன் கூட ஒரு சக்கராயத்தால் அவனை சம்மாரம் பண்ணுவார். அவன் திட்டிக்கினே இருப்பான் கிருஷ்ணரை. அவனு போய் ஒரு கடவுள்னு கும்பிட்றாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிசுபாலன் வதம் பண்ணுறார். என்னன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் கிருஷ்ணரை கடவுளாக ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் அவன் சிசுபாலனே பெரிய பக்தன். பிறக்கும் போது 3ஆவது கண்ணோட பிறக்கிறான், பெரிய வீரன். இவனுடைய உறவினர் தான், அவங்க கிருஷ்ணருடைய சித்தி பையனே தான். இருந்தாலும் கிருஷ்ணர் கடவுள்னு சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவன் ஓடி ஒழிஞ்சு ஆடுலாம் மேய்ச்சிங்கன்னு தான். அவனுக்கு அங்கே அரச குலத்தினுடைய மரியாதை கொடுக்கக்கூடாது. இப்படிலாம் அவரை போட்டு நோவச்சினே இருந்தான். அதாவது மூடர்கள் என்னை பிறப்பறப்பற்றவன் என்பதை தெரிந்து கொள்ள முடியாது என்று சொல்ல, இறந்தவை வாழ்கின்றவை இனி பிறக்கப் போகும் உயிர்கள் அனைத்தையும் நான் அறிவேன், ஆனால் அவை எவையும் என்னை அறிவதில்லை. இது நிறைய யாராவது சொல்ல முடியுமா?
இறந்து போன உயிர்கள், இப்பொழுது வாழ்கின்ற உயிர்கள், இனி பிறக்க வரப்போகும் உயிர்கள், இது அனைத்தையுமே நான் அறிவேன்றார் கிருஷ்ணர். ஆனால் அவையவையும் என்னை அறிவதில்லை. ஏன் இப்போ நம்மளுக்கு கிருஷ்ணர் தெரியுதான்னா? ஆனால் நம்மளை கிருஷ்ணருக்கு தெரியும். நான் கோயிலில் சுற்றும்போது இப்படி தான் சுற்றுவோம். எனக்கு கடவுளை தெரியுதோ இல்லையோ, கடவுளுக்கு என்ன தெரியும், அது போதும் சொல்லிட்டு சுற்றின்னு வருவோம். அப்புறம் குருநாதர் தான் வகுப்பில் சொன்னார், சண்டிகேஸ்வரன் ஒருத்தன் சண்டித்தனம் பண்ணி கடவுளை கண்டுபிடிச்சிட்டான், அவன் இப்படி கோயிலை சுற்றினான்னா, எனக்கு கடவுளை தெரியாது ஆனால் கடவுளுக்கு என்ன தெரியும்னு சுத்தனான் ஒருத்தன். இதுக்கு பயந்து ஓடியான்ட்டான் கடவுள், என்னடா இப்படி சுற்றுறானே. உண்மையில் விளையாட்டை அப்படி தான் சுற்றி இந்த அப்புறமா தான் குருநாதர் வகுப்பில் சொன்னார், ஒருத்தர் சண்டித்தனம் பண்ணி இப்படி பண்ணி விட்டான், கிருஷ்ணரே இறைவனே லாக் பண்ணி விட்டான். உண்மையில அப்படி தான் சுத்த. எவ்வளோ நாள் தான் கஷ்டமாக சுற்றுறது நம்மளுக்கு கடவுளை தெரியலன்னா. ஒரு நாள் என்ன பண்ண எனக்கு தோணுச்சு, சரி நம்மளுக்கு கடவுளை தெரியாது விடு, ஆனால் கடவுளுக்கு நம்மளை கண்டிப்பாக தெரியும், அவன் எல்லாம் அறிந்தவன் இல்லையா, போதண்டா விடுறா சுற்றிங்க. அப்புறம் தான் அது குருநாதர்கிட்ட வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு போது தகவல். அப்போ சொன்னார், ஒரு சிஷ்யகோடி ஒருத்தன் இது போல் சுத்தனா, அதுக்கே கடவுள் ஓடியான்ட்டனால இப்படி ஒரு உண்மையை சொன்னானே இவன் சொல்லிட்டு வர. அதே போல் கிருஷ்ணர் சொல்கிறார், இறந்தவை வாழ்கின்றவை இனி வரப்போவை அனைத்து உயிர்களையும் நான் அறிவேன், ஆனால் அவையவையும் என்னை அறிவதில்லை அப்படின்ட்டு சொல்கிறார். அதனால் இவை இந்த உயிர்கள் இப்படி கிருஷ்ணருக்கு எல்லா உயிரையும் தெரியும், பாவம் உயிர் புண்ணியம் செய்த உயிர் எல்லா உயிரையும் தெரியும். ஆனால் இந்த உயிர் தொகுதியில் கிருஷ்ணரை யார் தான் தெரிஞ்சுக்கிறாங்க? அப்போ அதை தான் முன்னாடியே சொன்னார், யார் என்னை முழுவதுமாக சரணடைகிறார்களோ அவர்களை என்னை அறிய முடியும்னு சொன்னார். அதே போல் முயலுகிறவர்கள் எண்ணற்ற பேர் முயலுகிறார்கள், அதில் யாரோ ஒருவர் தான் என்னை உள்ளபடி அறிகிறார்னு சொன்னார் இந்த அத்தியாயத்தின் துவக்கத்திலே. அதற்கு பிறகு ஞான விஞ்ஞானத்தை சொல்லிக்கொண்டே வந்தார். இந்த 5 பஞ்சபூதங்களும் புத்தி, மனம், அகங்காரம், இவை 8 விதமான சக்திகள், இவை என்னுடைய சாதாரண ஒரு சக்தி என்றும், இதை காட்டில மேலான ஒரு சக்தி இருக்கிறது, இந்த 2 சக்திகள் சேர்ந்துதான் இந்த ஒட்டுமொத்த உலகமே இயங்குகிறது என்று நமக்கு சொல்லி வந்தார். அது இல்லாமல் வெறும் மனித உடம்பாக மட்டுமே என்னை கிருஷ்ணர் என்று பார்க்காதே, இப்படி நீரில் சுவையாகவும், மண்ணில் மனமாகவும், சந்திர சூரிய ஒளியாகவும், தீயிலே பிரகாசமாகவும், இப்படி எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். இவைகள் எல்லாம் கிருஷ்ணர் தான். மேலான தன்மை எல்லாம், மேலான மக்களுடைய மேன்மைகள் எல்லாம் நான் தான், அறிவாளியின் அறிவாளியும் நான் தான். எவ்வளவு சொல்றாரு பாருங்க, இன்னும் நிறைய சொல்லுகிறார், எல்லாமே நான் தான் என்று சொல்லுகிறார். இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் இப்படி எல்லா உயிர்களையும் நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த உயிர்கள் என்னை அறிவதில்லை என்று சொல்லிட்டு மீண்டும் அங்கே முடிக்கிறார் என்றால் அந்த ஆரம்ப கட்ட அந்த வாசகத்திலே தான் முடிக்கிறார் இல்லையா? யார் என்னை முழுவதுமாக சரணடைகிறார்களோ அவர்களை என்னை உள்ளபடி அறிகிறார்கள், அதையே தான் நீங்களும் சொல்லுகிறார். இப்படி எல்லா உயிர்களையும் நான் அறிவேன், அந்த உயிர்கள் எல்லாம் என்னை அறியாது. ஆனாலும் அந்த உயிர்களில் யார் பாவம் தீர்ந்த புண்ணியசாலிகளோ அவர்களே மன உறுதியுடன் என்னை சரணடைந்து முயலுவதால் அவர்கள் இறைவன், ஆன்மா, கர்மம் இவை பற்றி அனைத்து உண்மைகளையும் அறிகிறார்கள். புரிகிறதா? எல்லா உயிர்களும் இறைவனை தெரியலனாலும் சில உயிர்கள் இறைவனை இப்ப நானே உங்களிடம் இவர்களை பிரச்சாரம் செய்கிறேன் இல்லையா, ஏதோ தெரிந்து தான் பிரச்சாரம் செய்கிறேன். ஆனால் அப்படி எந்த உயிர் குறைவாகத்தானே இருக்கிறது. யாரோ ஒரு பிரச்சாரத்திலே கூட வெறுமனே சாஸ்திரத்தை மட்டும் படித்துவிட்டு பிரச்சாரம் செய்வதுதான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இறைவனை தெரிந்து பிரச்சாரம் செய்ய என்று தான் எனது குருநாதர் என்னை வளர்த்தார். முன்பெல்லாம் கூட நானும் பகவத்கீதை வகுப்பு எனது நண்பர்கள் வட்டத்தில் அவர்கள் பகவத்கீதை சொல்லிக் கொடுப்பேன். ஒரு நாள் குருநாதர் தான் அதை முதலில் நீ இறைவனை தெரிந்து கொண்டாயா, முதலில் உனக்கு ஞானம் வந்ததா, முதலில் நீ தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு மற்றவர்கள் சொல்லிக் கொடு என்று சொன்னார். அப்பிறகு எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு தான் அவர் சொன்ன பயிற்சி முயற்சிகள் எல்லாம் ஜபதப தியானம் இதில் மூழ்கி பல காலம் பிறகு அந்த இறை அனுபூதியெல்லாம் நான் பெற்ற பிறகுதான், அதுக்கு பிறகுதான் நானும் இங்கு உங்களிடம் இவைகள் எல்லாம் சொல்லுகிறேன். ஆனால் இது யாரால் முடியும் என்றால், இவ்வளவு உயிர்கள் இது யாரால் முடியும் என்றால் பாவம் தீர்ந்த புண்ணியசாலிகள் தான் மன உறுதியுடன் என்னை சரணடைந்து முயலுவார்கள் என்னை அறிவதற்கு. அப்போ புரிகிறத, பாவம் இருந்தால் இறைவனை அடைய முடியாது என்பது உண்மைதான், சாதாரண ஒரு கூற்று தான், அது உண்மைதான். பாவம் இருந்தால் இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது. பாவம் தீர்ந்த இறைவனை சரணடைந்து முயற்சி செய்வதற்கே பாவம் தீர்ந்து புண்ணியம் இருக்க வேண்டும்னு சொல்றார். அவர்கள் மாத்திரம்தான் இறைவன் என்றால் என்ன,
ஆன்மா என்றால் என்ன, கர்மா என்றால் என்ன என்கின்ற அனைத்து உண்மைகளையும் அவர்கள்தான் அறிவார்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா நம்மிடம் சொல்லுகிறார். நான் முன்பே சொன்னது போல கிருஷ்ண பரமாத்மா நான் பிராமண சுவாமி, அவர் நான் பிராமின், அவருடைய சீடரான அர்ஜுனரும் நான் பிராமின். அதனால் இந்த இடத்திலும் கூட தயவுசெய்து ஆன்மீகம் என்பது ஏதோ பிராமணர்களுக்கு உரிய ஒரு உரிமை போலவும், நான் பிராமின் எல்லாமே இரண்டாவது மூன்றாவது நான்காவது பட்ச உரிமை தான் இருப்பது போலவும் தயவுசெய்து இப்படி ஒரு எண்ணம் கொள்ளாதீர்கள். இல்லையா? இங்கே எங்குமே கிருஷ்ணர் இதில் எந்த இடத்திலுமே சொல்லவில்லை. அந்த சொருகப்பட்ட ஜாதி ஸ்லோகம் கூட இந்த அத்தியாயத்தில் இல்லை. எல்லாமே பொதுவான வாசகம்தான். யார் புண்ணியசாலிகளோ, யார் என்னை உள்ளபடி அறிந்து முயலுகிறார்களோ என்று தான் சொல்லுகிறார். அதனால் தயவு செய்து இந்த பிராமணர்களுடைய பிரச்சாரத்திற்கு தயவுசெய்து காது கொடுத்து கேட்க. 21ஆம் நூற்றாண்டு வந்துவிட்டது. இன்னமும் நம்மால் ஜாதியை கோவிலிலே ஒழிக்க முடியவில்லை. காரணம் இதுதான், பிராமணர்களுடைய பிரச்சாரத்தையே கேட்பதுதான். கேட்க கேட்க அவர்கள் மறைமுகமாக அந்த ஜாதி புத்தி ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஜாதிக்கு லாபமான ஒரு நிலையிலே தங்களை வைத்து கொண்டார்கள். ஜாதியை தக்க வைத்து கொண்டே இருந்தால்தான் அவர்களுக்கு லாபம், ஒரு பெருமைக்கும் பெருமை. அதனால் மீதி அப்பொழுதுதான் இவ்வளவு பேர் ஊக்கம் இழந்து சென்று விடுவார்களே, நமக்கு உரிமை இல்லை போல இருக்கு. நானே சென்று சொன்னேன் அல்லவா, நானே கூட பிராமணா பிறந்தால்தான் என்று யுத்தத்திற்கு செல்லலாம் என்று சொல்லிவிட்டேன் சொன்னேன் அல்லவா. இப்படி எவ்வளோ பேர் போயிருப்பான். என்னை தடுத்து இதில் கொண்டு வருவதற்கு அதே பிராமண குலத்தில் தான் சதாசிவம் இருந்தார். அதனால் தலையை தட்டாத குறையாக அவர்கள் தான் சொல்கிறான்ற உனக்கு எங்கே போயிற்று என்று சொல்லி மீட்டு கொண்டு வந்து என்னை வளர்த்து ஆளாக்கினார். இதே போல் எல்லோருக்கும் வாய்ப்பும் என்று சொல்ல முடியாது. அவரே மிகவும் வருந்தினார். இதை போல எண்ணற்ற விவேகானந்தரை நாம் இழந்து விட்டோம். இப்படி மீட்க முடியாமல் எல்லோரும் திசை திரும்பி சாதி கர்மாவை செய்ய போய்விட்டார்கள். அதனால் உருப்பட்டிருக்க வேண்டிய பல யோகிகள் ஞானிகள் எல்லாம் நாம் இழந்து விட்டோம். இந்த இந்து மதத்திலே வர்ணாசிரம தர்மங்கிற அந்த ஒன்றத்தை நுழைத்ததனால் ஏகப்பட்ட நஷ்டம் நம்முடைய நாட்டிற்கும் சரி, நம்முடைய சமயத்திற்கும் சரி என்றெல்லாம் அவர் மிகவும் வருந்தினார். நூற்றுக்கணக்கான விவேகானந்தரெல்லாம் இழந்து விட்டோம்னு சொன்னார் ஒரு பிரம்மஞானி. சாதாரண விஷயம். அவர் ஆரிய பிராமணராக இருந்து சொன்னார். அதனால தான் அந்த வர்ணாசிரம தர்மத்தை அந்த அளவிற்கு அவர் சாடினார். அது இருக்கவே கூடாது, அதை ஒழித்தினால்தான் அனைவருக்கும் பொதுவான சமய உண்மைகள் தான் இன்றைக்கு நமக்கு வேண்டும் என்று அவ்வளவு பாடுபட்டார். அதனால தானே என்னவோ அவரால் எவ்வளவு சீக்கிரத்திலே நம்மை விட்டு அவரை பிரித்து விட்டார் என்று கூட தோன்றுகிறது. இவர் ஒழித்து விட்டு எல்லோரையும் முன்னேற்றி விடுவார் என்று. அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் தயவுசெய்து இந்த சாதி ரீதியான இம்மாதிரியான விஷயங்களை எடுத்து தூர வைத்து விடுங்கள். ஆனால் அதே நேரத்தில் அப்படின்னா நாம் நான்காவேன், அப்படின்னா நாம் எல்லாமும் புண்ணியசாலிகள், நாம் நாளைக்கு கடவுளை போய் சேர்ந்து விடுவோம் என்று மட்டும் அதையும் எண்ணாதீர்கள். இவ்வளவு நேரம் நான் சொல்லி வந்த பாடங்கள் நினைவிலே கொள்ளுங்கள், பக்தி செய்யுங்கள். இறைவா கிருஷ்ணாரே, இனிமேலாவது நான் தண்ணீர் அருந்தும் பொழுதெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்றோ சிவ சிவா என்றோ இறைவன் தான் அந்த தண்ணீரில் சுவையாக என்று இனிமேல் நான் சூரியனை பார்த்து வணங்குகிறேன். அதில் உள்ள ஒளியெல்லாம் இறைவன், சந்திரனை பார்த்தனில் ஒளியெல்லாம் இறைவன், காற்றிலே நறுமணம் எல்லாம் இறைவன், மண்ணிலே உள்ள எல்லாம் இறைவன், விதை நெல்லிலே அல்லது விதை செடிகளிலே உள்ள விதைகளில் உள்ள வித்தெல்லாம் இறைவன். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையை அப்படி அமைந்திருக்கு. எல்லோரும் சாமி கும்பிட்டு தான் விதை போடுவாங்க. அந்த சாமின்னு நம்ம கும்பிட்டுக்கினே இருப்போம் எல்லாத்துலேயுமே. நம்முடைய முன்னோர்கள் அவ்வளோ அற்புதமாக அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம அமைத்து விட்டார்கள். ஏன்னா எல்லாமே உண்மைதான், அதில் உள்ள வித்தெல்லாம். ஆனால் நமக்கு தெரியவில்லை, அறிவுபூர்வமாக அதை தெரிந்து கொள்ளாமல் சாமி கும்பிட்டு விதை விதைச்சா நல்ல வேலையும் அது மட்டும் தெரிகிறது, அது உண்மை. ஆனால் அதை தாண்டி அந்த விதையிலே உள்ள உயிர் வித்து இறைவன் தான். அதனால்தான் அதை நாம் வணங்குகிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவாளிகளுடைய அறிவாளியெல்லாம் இறைவன் தான், மேலானவருடைய மேன்மைகள் எல்லாம் இறைவன் தான். இப்படி நாம் இதுவே பயிற்சியாக நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வாழ்க்கையே நாம் இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையே நமக்கு ஒரு பயிற்சியாக அமைந்துவிடும். ஆன்மீக முன்னேற்றத்துக்கான பயிற்சியாக அமைந்து நீங்கள் நன்றாக இதில் சிந்தித்து பாருங்கள். அர்ஜுனர் யுத்த களத்தில் நிற்கிறார், கிருஷ்ணரும் யுத்த களத்திலே தேரோட்டியாக இருக்கிறார். இவர்கள் ரெண்டு பேரும் காட்டிலே தவம் செய்து தியானம் செய்து கொண்டு பேசிக்கொண்ட உபதேசங்கள் அல்ல இவை. உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர் ஒரு குருவாக இருக்கிறார். அந்த உபதேசத்தை பெற தகுதி பெறுகிற உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர் தான் அர்ஜுனர்.
அதற்கு தகுதி இருக்கிறது. அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் எண்ணாதீர்கள். தனியாக தவம் தான், தவசுகளின் தவமாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் தவசுகளின் தவம் மட்டும்தான் நான் சொல்லலை கிருஷ்ணர். தவசுகளின் தவமாகவும் அதுவும் அதற்கும் இதற்கு வித்தியாசம் இருக்கிறது. தவமும் நான் தான் என்று சொல்வதற்கும் தவம் மட்டும்தான் நான் என்று சொல்ல வித்தியாசம் இருக்கிறது. இங்கு தவமும் நான் என்று சொல்லுகிறார். ஆனால் அறிவாளிகளின் அறிவும் நான், மேன்மையும் நான், உயிர்களின் வித்தும் நான், சந்திர ஒளியும் நான், தீயிலே உள்ள சுடரும் நான், ஓங்காரமும் நான் சொல்லுகிறாரா இல்லையா? அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்படி இதே வாழ்க்கையை சிறிது முயற்சி செய்தாலே ஒரு பக்தி தொடர்புடைய ஒரு வாழ்க்கையாக உங்களால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். அதற்கு வாருங்கள் என்று தான் நான் சொல்லுகிறேன். அந்த பக்தியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது அப்பொழுது உங்கள் எல்லாவுடைய நடவடிக்கைகளும் அந்த இறைவனை சேர்த்து கொள்வீர்கள். இறைவனை சேர்த்து அந்த தண்ணீரை அருந்தும் பொழுது ஆஹா இறைவன் தான் இந்த தண்ணீரில் சுவையாக இருக்கிறான். சந்திர சூரிய ஆஹா இறைவன் இவ்வளோ நாள் தெரியவில்லை, இவ்வளோ அந்த பிரகாசத்தை பார்க்கிறோம், அந்த ஒளி இல்லை என்றால் 24 மணி நேரம் இருளாகவே இருந்தால் நாம் என்ன ஆகியிருப்போம். அந்த சூரியன் வரும்பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது, அது ஒளி வீசும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது, உலகமே இயங்குகிறது. அது இறைவன் தான், உண்மைதான். சந்திரனுடைய ஒளியை பார்க்கும்பொழுது நம்மளுடைய இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வருகிறது இல்லையா? பூரண நிலவை பௌர்ணமி நிலவை பார்க்கும்பொழுது சந்தோஷமாக, யாருமே அதை பார்த்து ஐயோ முழு நிலவை பார்த்துமே நாத்துக்கடா பார்த்தேன் யாரும் அப்படி நினைப்பதே இல்லை. அதை பார்த்தோன்னு தானாக மகிழ்ச்சி வருகிறது, அது கடவுள் தான். அதே போல் ஒரு மெழுகுவத்தி ஏற்றினாலும் அல்லது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலும் கற்பூரை ஏற்றினாலும் அதனுடைய சுடர் அது இறைவன் தான். அதனால தான் அதை ஏற்றி வணங்கு என்று சொன்னால் எல்லோருமே அதை ஏற்றி மணியடித்து வணங்குகிறோம். நமக்கு தெரியாமலே செய்கிறோம். இனிமேல் நீங்கள் இவைகளை தெரிந்து செய்யுங்கள். இவையெல்லாம் இறைவன் தான், இவையெல்லாம் இறைவன் தான் என்றால் ஏதோ ஒரு காலகட்டத்திலே பாவம் தீர்ந்து புண்ணியம் வரும். ஏனென்றால் புண்ணியசாலிகளால் மட்டும்தான் இவளை அடைய முடியும். ஆனால் அதே நேரத்திலே தன்னெறிஞ்சு அறிவது பொய்யற்க, நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம். இப்படி இந்த பொய் சொல்லுகிற ஒரு பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதே போல் உள்ளமறிந்த பாவங்களை செய்யாதீர்கள். உங்கள் உள்ளத்திற்கு தெரிந்து இது பாவம் என்று தெரியும் பொழுது அதை செய்யாதீர்கள். ஏனென்றால் அது இறைவனை உணர்வதற்கு தடை. பாவம் தீர்ந்த புண்ணியசாலிகள் இந்த இடத்துல பாவம் தீர்ந்த என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவர்களும் பாவம் இருந்து தீர்ந்தவர்கள் தான். அதனால நீங்கள் தாழ்வு மனப்பானை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் இருந்தாலும் அதை தீர்ந்து விட்டால், இப்படியெல்லாம் நாம் பக்தி சிரத்தையாக வாழ்ந்து நாம் புண்ணியங்களை சேர்த்து கொண்டு நம்முடைய பாவம் தீர்ந்து அந்த புண்ணிய வாழைசாலியை நாம் ஆகும் பொழுது நமக்கும் இறைவன் தெரிவான். அந்த சாதாரண சின்ன இன்பங்கள் என்று சொல்கிறார் அல்லவா, இந்த உலக அனுகிரகங்கள் எல்லாம் அந்த சாதாரண சின்ன அனுபவங்களில் இருந்து நமக்கு அழியாத அந்த பெரிய இன்பம் நமக்கும் கிடைக்கும். அவைகளெல்லாம் மனதிலே வைத்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த ஞான விஞ்ஞான யோகம் என்கின்ற 7வது அத்தியாயத்தை உங்களுக்கு என்னால் முடிந்தவரை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புரிகிற விதமாக நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாரம் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை பார்க்கலாம்.